ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், அண்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும், நம்ம இந்த கோர்ஸில் என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம், ஜாப் ரூல்ஸ்லாம் என்ன, அண்ட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணலாம், சேலரி ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிஎஸ்சி எம்எல்டிங்கிறது ஒரு ஹெல்த் கேர் கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, டயக்னோஸ்டிக் லேபரேட்டரி டெஸ்டிங் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எதை லேர்ன் பண்ணுவாங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது பற்றி, யூரின் டெஸ்ட் எடுக்கிறது பற்றி, டிஷ்யூஸ் அதாவது திசுக்கள் பற்றி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதர் சாம்பிள்ஸ் எல்லாமே டெஸ்ட்லாம் எப்படி எடுப்பாங்க, அண்ட் டாக்டர்ஸ்க்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே தான் இந்த கோர்ஸில் நம்ம பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் 3 years + 6 month இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். அதில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக 45 to 50% நீங்கள் மினிமம் எடுத்துருந்துருக்கணும். அதுக்கு கூட தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஹீமட்டாலஜி, பிளட் பேங்கிங், பேத்தாலஜி, இம்யூனாலஜி, ஹியூமன் anatomy and physiology, parasitology, molecular biology, ஹிஸ்டோபேத்தாலஜின்னு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் வரும். அண்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி லேப் எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது, லைக் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எப்படி நீங்கள் எக்யூப்மெண்ட்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது, அண்ட் எப்படி ஒரு பேஷண்ட்டோட சாம்பிளில் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் டெஸ்ட்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், குவாலிட்டி கண்ட்ரோல், லேப் சேஃப்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அண்ட் அக்யூரேட்டான டெஸ்ட் ரிசல்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறது பற்றி எல்லாமே லேர்ன் பண்ணுறது தான் இந்த கோர்ஸ். ஓகே, ஜாப் ரோல்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எதுக்கு போகலான்னா, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஆகலாம், லேப் இன்சார்ஜ், லேப் சூப்பர்வைசராக கூட ஆகலாம், ஹிஸ்டோபேத்தாலஜி டெக்னீஷியன் ஆகலாம், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி டெக்னீஷியன் ஆகலாம், பிளட் பேங்க் டெக்னீஷியன் ஆகலாம், அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டண்ட், ஹாஸ்பிட்டல் டயக்னோஸ்டிக் லேப் மேனேஜர் நீங்கள் ஆகலாங்க. ஓகே, எங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை டயக்னோஸ்டிக் லேப்ஸ் லைக் அப்போலோ, மெட்ரோபாலிஸ் இந்த மாதிரியான இதில் ஒர்க் பண்ணலாம், பிளட் பேங்க்கில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை ரிசர்ச் பண்ணுறாங்களா அந்த சென்டர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பப்ளிக் ஹெல்த் லேபரேட்டரிஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஃபார்மா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். நமக்கான சேலரி ரேஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் என்ட்ராகிறீங்கன்னா 15,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு பெர் மந்த் கிடைக்கும். இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா 30,000 45,000 உங்களுக்கு கிடைக்கும். சீனியர் பொசிஷனில் இருக்கீங்கன்னா 50,000+ நீங்கள் வாங்குவீங்க. எனக்கு ஜாப் போக விருப்பம் இல்லை, நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸில் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, எம்எல்டி, எம்எஸ்சி கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பேத்தாலஜி, MBA in Hospital Administration, PG Diploma in Clinical Research, PhD இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ஓவராலாக இந்த கோர்ஸை பற்றி நம்ம பார்க்குறது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் கைடன்ஸும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.